கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் இந்த ரெண்டிஷன்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்களே, அதை கவனிச்சிருக்கீங்களா? இப்ப கூட சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது பதவி ஏற்பு விழால ஸ்வேரிங் இன் செரமனி தமிழ்த்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பாடுற அந்த முறை பத்தின ஒரு விவாதம் தான் அது. த நியூஸ் கான்டெக்ஸ்ட். சமீபத்துல தமிழ்நாடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா, அரசு விழாக்களோட ஆரம்பத்துல தமிழ்த்தாய் வாழ்த்தும், முடிவுல தேசிய கீதமும் பாடுற அந்த மரபு ரெண்டிஷன் வழக்கம் போல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த ரெண்டிஷன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாட்டையோ இல்ல ஒரு கதையையோ ஒருத்தர் எப்படி வெளிப்படுத்துறார் அல்லது எப்படி பாடுறார் அப்படிங்கிறது தான் இதோட பொதுவான அர்த்தம். ஆனா இத 3 வேற வேற இடத்துல பயன்படுத்தலாம். 1. ஆர்டிஸ்டிக் ரெண்டிஷன், பாடல் கலை. ஃபர்ஸ்ட், கலை மற்றும் இசைத்துறையில ஒரு பாட்டை ஒரு சிங்கர் பாடுற விதத்தை ரெண்டிஷன்னு சொல்வோம். உதாரணத்துக்கு, த சிங்கர் கேவ் அ மூவிங் ரெண்டிஷன் ஆஃப் த நேஷனல் ஆந்தம். அதாவது அந்த பாடகர் நேஷனல் ஆந்தம ரொம்ப உருக்கமா பாடினார்னு அர்த்தம். 2. லீகல் ரெண்டிஷன், சட்டம் கைது. செகண்ட், இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஒரு நாட்டுல தப்பு செஞ்ச ஒரு குற்றவாளிய இன்னொரு நாட்டுக்கிட்ட சட்டப்படி ஒப்படைக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் ரெண்டிஷன் தான் பேரு. உதாரணத்துக்கு, த கோர்ட் ஆர்டர்ட் த ரெண்டிஷன் ஆஃப் த சஸ்பெக்ட். அந்த குற்றவாளிய முறைப்படி ஒப்படைக்க கோர்ட் சொல்லியிருக்குன்னு அர்த்தம். 3. விஷுவல் ஆர் ஆர்கிடெக்சரல் ரெண்டிஷன், டிசைன் வரைபடம். 3வது, ஒரு புது அபார்ட்மெண்ட் கட்ட போறாங்கன்னா அது கட்டி முடிச்சப்புறம் எப்படி இருக்கும்னு ஒரு 3D படம் காட்டுவாங்க இல்லையா, அதுக்கும் ரெண்டிஷன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, தி ஆர்கிடெக்ட் ஷேர்ட் அ 3D ரெண்டிஷன் ஆஃப் த நியூ ஸ்டேடியம். அந்த மைதானம் கட்டி முடிச்சப்புறம் எப்படி இருக்கும்னு டிசைனர் ஒரு 3D உருவத்தை காட்டியிருக்காருன்னு அர்த்தம். பாத்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆனா நம்ம பேசுற இடத்தை பொறுத்து அர்த்தம் எவ்ளோ மாறுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்.